வணக்கம். கடந்த வாரத்தின் முக்கிய தமிழ்நாடு விவசாய செய்திகள் வழங்குவது உங்கள் செய்தி வாசிப்பாளர் பாரி. செய்திகள் இதோ. கிருஷ்ணகிரியில் விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மக்காச்சோளம் விலை சரிவால் தமிழ்நாடு விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவு விலை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் கோரிக்கை வைத்தனர். கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழக நிலம் வழங்கிய 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு உத்தரவு. திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் நெல் குவியல் அதிகரித்து வருவதால் நேரடி கொள்முதல் மையங்களில் ஏற்பட்ட தாமதம் குறித்து விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். திருச்சி காவிரி கரையில் விவசாயிகள் நெல் கொள்முதல் தாமதம் மற்றும் கூட்டுறவு கடன் பிரச்சனைகள் குறித்து போராட்டம் நடத்தினர். கோவில்பட்டி அருகே நீர்ப்பாசன ஏரி திட்டம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக சில பயிர்கள் பாதிக்கப்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை. விவசாயிகள் நலனுக்காக மழை குறைவான பகுதிகளில் மில்லட் பயிரிட அரசு ஊக்கத்திட்டங்கள் அறிவித்தது. தமிழ்நாட்டில் தேங்காய் உற்பத்தி மற்றும் மதிப்பூட்டும் தொழில்களை வளர்க்க விவசாயிகள் மாநாடு நடைபெற்றது. விவசாய செய்திகள் இதுடன் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.